அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை அவரது பாடல் மற்றும் உரைநடை பகுதியின் துணையோடு ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வரலாறு எப்படி மரணத்தை வென்றார், அவர் என்னென்ன செய்தார், அவரது அனுபவங்கள் என்னென்ன, அவர் நமக்காக கூறிய அறிவுரைகள் என்னென்ன என்பதை தெரிந்து புரிந்து அதை பயிற்சி செய்து நாமும் அவர் போல் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்ப ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவிழே தனம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். கருணாஜி வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சாமி, நம்ம பல வாரங்களாக பக்தியை பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது மரணத்தை வெல்வதற்கு பக்தி செய்யணுமா, பக்தி அவசியமா, பக்தியும் ஒரு வழியா, கடவுள் வழிபாடும் ஒரு வழியா, வள்ளலார் பக்தி பண்ணாரா, அவரோட அறிவுரை என்ன, அனுபவம் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கதை அதே தானா? பக்தி எல்லாம் முடிக்கிற விவகாரம் இல்லை. ஐயா பக்தியில அப்படி செழிச்சு வளர்றாரு. பக்தியில அவருக்கு பக்தியெல்லாம் ஜெயிக்க முடியும். அதனால 4 பாயிண்ட் பாருங்க. எல்லாரும் முதல்ல சன்மார்க்கம்னா ஜோ ஆரம்பிச்சுட்டார். தேவடைய எல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவர்கள். ஜோ தான் சன்மார்க்கம். 2வது பக்தி. சிவானது உயிர்கள் மேல கருணை, பக்தி ஜெகன் மேல. 3வது ஒழுக்கம், 4வது தவம். 4 மேல இருக்குதான் சார் சன்மார்க்கத்துல. நம்ம 2வது விஷயம் பக்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் பக்தியை பார்க்குறோம்னு சொன்னா, பக்தி வந்தாதான் தெய்வத்து மேல நம்ம நம்பிக்கை வளரும். நம்பிக்கை வந்தா பயம் போகும். நம்ம அல்ப ஜீவர்கள். பக்தி வந்தாதான் பயம் போகும். ஆமா, ஏன்னா தைரியம் வரணும்ல. நம்மள அல்ப ஜீவிகள். எந்த சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் பேரை தவிர நம்ம எதுவும் செய்ய முடியாது. நம்மளால என்ன அதை செய்ய முடியாது. அவனோட துணை வேணும். அது வள்ளலார் வந்திருக்கா பாருங்க. இரண்டா இருக்காரு, துணையா இருக்காரு, துணையா இருக்காரு. அவர் மேல பக்தி செஞ்சோம்னா, துணையா பிடிச்சோம்னா எந்த குறையும் கிடையாது. நல்லா இருக்கலாம். அந்த துன்பம் வராது, அந்த கஷ்டம் வராது. நம்ம யாரும் துன்பம் செய்ய முடியாது. உடம்பு வியாதி வந்தாலும் சரி, என்ன ஒன்னாலும் சரிங்க, பக்தி இருந்தா ஜெயிக்கலாம். ஐயா தீர்த்து வச்சிருக்காரு. அவர் அது மாத்திரம் இல்ல, அவர் நோக்கமே ஆண்டவர்கிட்ட அமைச்சிருக்காங்க துலகத்துக்கு. அவளை கழிச்சு சொல்ல பாருங்க. வீரர்களுக்கு வரும் இடம்லாம் விடாங்க, அடைந்து விளக்க மகிழ்க. இப்படி என்ன இடையூறு வருதோ நீ அடைந்து விளக்கையா மகிழ்ச்சின்னு சொல்லி ஆண்ட உத்தரவு அனுப்பிச்சிருக்கான். விளையாட்டு உத்தரவு என்ன, நம்ம என்னென்ன இடையே நம்ம நிறைய வரும். நம்ம இடையே எல்லாத்தையும் அடைஞ்சு விளக்கணும். அதனால அது ஆட்டம் பக்தி பண்ணி, பெருமானே நான் இப்படி இருக்கேன்பா, நீதான் காப்பாற்றணும், துணையா இருக்கணும்னு சொல்லி வேண்டதுதான் பக்தி. பக்தி நிறைய பெருமாள் நிறைய ஈர வேண்டார். அவர் ஆட வேண்டியிருக்காரு. நம்ம ஆடணும் அப்படின்னா அர்ப்பணிக்கிறது வெளிப்படுத்தல, அகத்துல ஒழியாது, அகத்துல ஒழி தவம் பண்ணா பார்க்கணும். அதனால நம்ம வழிபாடு பண்றது முடியல. அவர் ஞானி உபதேசம் பண்ணாரு. நம்மெல்லாம் வள்ளலார் தான் பண்ண முடியும். நமக்கு உருவம் தேவை, வள்ளலார் வழிபாடு செய்யணும். அதாவது துணையா இருக்கிறாரு, ஆழ்ந்த நம்பிக்கை பத்தியெல்லாம் இதான பக்தி.
ஓ உள்ளழிந்திய பிரதிஜையா? ஆமா ஆமா. பக்தி விழுந்ததுன்னா இந்த தைரியம் வரும். ஒரு அந்த தைரியம் நம்ம இல்லைன்னு பயத்தை அப்படி நொந்து போயிடும். ஒரு குறைஞ்சு போயிடும். ஒண்ணும் பண்ண முடியாம ஒண்ணும் பண்ணியா போயிடும். நல்லா இருக்கணும்னு சொன்னா பக்தி வேணும். அந்த பக்தியில வந்து நம்ம என்னெல்லாம் ப்ரே பண்ணலாம், அருள் கிடைக்கும். அருள் பெறது ஒரு வழி, பக்தி ஒரு வழிதான். இந்த பாட்டுல பார்த்துருக்கோம். உடம்பு அழியாம அது இருக்கிறதே பக்தியில வேண்ட பாட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? ஆமா. உடம்பு அழியாம இருந்து பெரிய முடிஞ்ச முடிவு அதே பக்தியில பெறணும் கேட்கிறார். ஆமா. பக்தி அப்ப என்ன அர்த்தம்? ஏ டு இசட், சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து மனதோட வழி வரைக்கும் பக்தியில் அடையலாம், திரைப்படலாம். அதாவது சாமி, இந்த பக்தின்னு ஒண்ணு இருந்துச்சுனாக்கா இறைவன் எப்போதும் நம்மளுக்கு துணையா இருக்குன்றான் அப்படின்ற ஒரு அது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்குமோ? அப்படி திங்கிங் இல்ல, பாசிட்டிவ் தான். அவன் என்ன சொல்றாங்க, ஆனந்த துணையாடுறான். எப்படி துணையா இருப்பார் ஐயா? எங்கூர் தீமையும் எனக்கு தொடரா வகை, எங்கூர் தீமையும் எனக்கு தொடரா வகை, ஒரு தீமையும் எனக்கு தொடரா வகை, தொடரா வகை, கங்குலும் பகலும் மெய் காவல்சி துணையே, கங்குலும் பகலும் மெய் காவல்சி துணையே, வேண்டிய விருப்பலாம் எனக்கே இந்த துணையே, தினமும் பரத எனக்கு அது சாராது, தினம் பொழுது அமர்ந்தவே துணையே. அதனால வந்து இந்த அவல துணை எழுதிய பாருங்க, துணையா வந்து என்ன சேர்ந்து இருக்காரு. நம்ம வந்து ஐயா வந்து துணையா இருக்காரு. பக்தியை நம்ம லேசா நினைக்கூடாது, ஆனா எதையும் சாதிக்கலாம். அந்த தைரியம் நமக்கு வேணும். என் துணை நமக்கு அருள் கிடைக்கும். எளி வழி மன உருவம் முதல்ல மன இந்த உருவம் வீட்டு அடையும். பயம் பூஜைங்கிறாரு. பயம் பூஜை எப்படி வரும்? பக்தியால பயம் பூஜை வரும். ஐயா துணை இருக்கிறாரு, அவனுக்கு தைரியம் வந்து வச்சுக்க, நிறைய பயப்பட அவசியம் இல்லை. பயம் பூஜை. ஓகே. அதனால பக்தி பார்ப்போம், எப்படிதான் பக்தி பண்ணாலும் பார்ப்போம். ஐயா பக்தி வந்து எப்படி பண்றா எழுதியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா பிராணத்தை எல்லாம் வந்து நம்பி எழுதியிருக்காரு. பிராணம்லாம் பொய்ன்னு சொல்றாரு, ஆனா அந்த கதை ஏன் எழுதுறா தெரியுமா? ஆனா அவளோட கல்யாணம் வந்து காட்டுறதுக்காக அதெல்லாம் எழுதியிருக்காரு. அதனால நான் பார்த்தா நல்லதுதான். சரி சாமி, சரி சாமி. இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? 5ஆம் திருமுறை 1052 செவினி மாலை பாடல் 5. பதிபூசை நற்கிரியையால் மனமெனும் பசுகரணம் இங்கு அசுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும் மெய் பதியோக நிலைமை அதனால் மதி பாசமற்றதின் அடங்கிடும். அதில் அடங்கிடும். பாசமற்ற அற்று அற்று அற்ற எழுதிருக்கீங்க. வரல. ஓ, பாசமற்றதின் அடங்கிடுமா? பாசம் அற்று அதில் அடங்கிடும். இது எப்படி நீங்க பிடிக்கிறீங்க? தமிழ் தெரியானுங்க. சரி விடுங்க. அற்று அதில் பேசுறதே வர வர அற்று அதில் அடங்கிடும். அற்று அதின் அடங்கிடும். சரியா? சேர்ந்து வருது இல்லையா? ஆபதான் நிக்க ஊ போயிடும். ஓ, அற்று அதின் அடங்கிடும். அடங்கவே மலைவில் மெய் ஞானமயமாய் வரும். இங்க கூட வந்து மலைவில் இல் போட்டது இல்லையா? இன் பொண்ணும் இலக்கணம் அப்படி இன் பொண்ணும் இல் போட்டு இன் பொண்ணும் இல் போட்டு ஏன் வந்தா மே வந்தா ஏ வருது இல்ல? அதான் மலை வந்தா இன் தான் வரும். அது தமிழ் வந்து இல் வந்து இப்ப மே ஏ வருது இல்லையா? ஏன் வந்தா இல் வந்து இன்னும் மாறிடும். சரி. மலைவின் மெய் ஞானமயமாய் வரவு போக்கற்ற நிலை கூடும் என எனதுள்ளே வந்து உணர்வு தந்த குருவே. வந்து உணர்வு பாருங்க, பாருங்க, வந்து உணர்வு தந்த குருவே. சரியா? ஊயில பாருங்க. ஆமா ஆமா. ஏன்னா தூள ஊந்துட்டு இல்லையா? ஆமா. இன்னொரு வரக்கூடாது. சரி.
துதிவாய்மை பொரு சார்ந்த பெருசா அந்த பதமேவு மாதிரி பெரு துதிவாய்மை பெரு சார்ந்த பதமேவு மதியமே துரிசரு சுயஞ்சோதியே தோகை வாகன மீது இலங்குவரு தென்றலே தோன்றலே சொல்லறியா நல்ல துணையே துதிபெறும் சென்னையிலே சென்னையில் கந்தகோட்டத்துள் வளரும் சென்னையில் கந்தகோட்டத்தில் வளர் தலமோங்கும் கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. இது மட்டும் சரியா வரும். ஆமா படிங்க, சொல்லுங்க. இதுல இருந்து கேட்டு ஆரம்பிக்கணும். சென்னையில் ததினா ததி தயிர் தயிர் ததியோதனம் தயிர் சோறு. தயிரா? ஆமா, சென்னையில எல்லாம் தயிர் சோறு சாப்பிட்டு இருக்கீங்களா? நல்லதான் சார். கோயில்ல வந்து தயிர் சோறு தான் போடுவாங்க. நல்லதா இருந்தது. ஆமா, சரி. ததிவரும் சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமூங்கும் கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வம். தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக சென்னை ததிவரும் சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர். தெரியல, சொல்லுங்க. சென்னை பாத்தீங்களா? ததிபரை விட்டுடுங்க. ஏன்னு கேட்டா சென்னை சொன்னா ததிபர் சொல்லிருக்காரு. சரி, சென்னை வருது ஐ வருது வரையா? ஐ ஒண்ணு. சரி, ஐ ஒண்ணு. சரி, அது சென்னையில் அர்த்தம். சின்ன தலை. சென்னையில் இல்லையா? இப்ப சார் சென்னை ஒண்ணு சார். இல்லைங்க, இப்ப இங்கே சென்னையில தான் வந்திருக்கு. எல்லாம் சென்னை வரும். சரி, சென்னை முறை பத்தி பாட்டு தான் இந்த பாட்டு. சரி, அதே நேரத்தில் ஐயா வந்து அவர் வந்து ஒரு கல் 2 மாங்காட்டிக்கு ஆள். அவரு ஒரே கல்ல 2 மாங்காட்டிக்கிற ஆளா? சொல்லுங்க, சொல்லுங்க. சென்னையில பாருங்க வரையும் இருக்கும், உள்ளர்த்தம் வேற இருக்கும். சென்னையில் வந்து சென்னி மிசை சேத்தருள்வாயே தலை. தலை கந்தகோட்டை பத்தியா? அங்க வாசம் வரும். மணங்கள்ல தவம் பண்ணாங்க. என்னங்க தவம் பண்ண மனம் வருது? மணங்கள்ல தவம் பண்ணாக மனம் நாசி நுகர்ந்தறியேன்னு வரும். சரி, கந்தன மனம். மனம் வீசுகின்ற என்ன சமய சொல்றீங்க? கந்தன மனம் வீசுகின்ற நற்கந்தம். சென்னையில நல்ல வாசனை வீசுகின்ற கோட்டை சபா மண்டபம். சபா மண்டபம்னா சிற்றபையோ? ஆமா, அது உள்ள வளரக்கூடிய இந்த தலைமுகம்னா உடம்பு ஓங்கும். உடம்பு சாமி. இந்த பாட்டை எவ்வளவு நாட்டி பாத்துருக்கு, இன்னைக்குதான் விளக்கு தேய் சொல்றீங்க. இது நாள் தெரியாம எவ்வளவு நாள் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிவிட்டேன். தலைமுகம்னா இந்த உடம்பு ஓங்கணும் இல்லையா? செய்யக்கூடிய கந்த வேலை. முருகன் பாடுற மாதிரி சொல்றாரு. யாரு? முருகன் பாடுற. சொல்ற அப்புறம் பாருங்க. அவர் யாருன்னா தன்முகத்து உய்யமணி. தன்முகத்து உய்யமணி அப்படின்னா சண்முகம் யாரு? உருச்சி உள்ள 6 பட்டையா உருச்சி உள்ள 6 பட்டையா உருச்சி உள்ள ஒரு மணி உண்டு. அது ஒருங்க. தன்முகம்னா என்ன? அதான் சண்முகம். எங்க சாமி சண்முகம் இருக்கு? அங்க தன்முகம்ல போட்டு அடுத்த கண்ணு துறையா அது தெரியுது. சண்முக தெய்வமணி. எனக்கு இப்ப இந்த தன்முகம் தான் புரியல. தண்ணுன்னா என்ன அர்த்தம்? தண்ணுனாக்க தண்ணி. குளிர்ச்சியான கோபம் இல்லாத சாந்தமான முகத்தை உடையவா அவனுக்கு உய்யக்கூடிய வழிகார் மணி. உய்யக்கூடிய மணினா
மேல்நிலைக்கு கொண்டு வர மணி. தன்முகத்து உய்ய மணி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? திருப்பி சொல்லுங்க ஒரு வாட்டி. சாந்தமான முகமுடையவர்களுக்கு மேல்நிலை காட்டுகின்ற மணி. சரி, அது எங்க மணினா இருக்கு? மணி சார், குடும்பத்தில் ஓ சொல்றாரு தன்முகத்து உய்யமணி, அது வந்து உன்முக செய்வமணி, சண்முக தெய்வமணியே அப்படின்னு அது அடையாளப்படுத்துறாங்க. உன்முகனாக்கா உள்ளுக்கு இருக்கிற உன்முகமாக பார்க்கணும் அப்படின்றாரா? சைவமணின்னா என்னது? உள்ளதுல செய்ய முடியாது. சைவமணின்னா என்ன சாமி? சைவம் தெரியாதா? சைவ சமயம் தெரியும். பேர் வர்றாருல, இது பேர் செய்யமணின்னு சொல்றாரு, அவ்வளவுதான். அது என்ன சண்முக தெய்வம், சண்முகம் ஆறுபட்ட தன்முகத்து தெய்வமணியே, தன்முகத்து ஆறுபட்ட உள்ள தெய்வமணி. தெய்வமணியே இப்ப பாட்டு ஒரு பாட்டு பாருங்க. இல்ல இல்ல ஏன் சாமி இதனால இவ்வளவு நாள் நீங்க சொல்லல? என்ன சொல்லுங்க சாமி, ஏற்கனவே என்ன சொன்னீங்க, இது கீழே வந்து இதை பத்தி பேசுறாரு அப்படின்னு முடிச்சிட்டீங்க. இது வரைக்கும் தான் வழக்கம் பார்த்தோம், நம்ம இது வரைக்கும் பார்க்கல. இப்ப ததிபெரும் சென்னையில் நான் சொல்ற பாருங்க, சென்னையில் ததிபெரும் அது விட்டுருங்க. சென்னையில்னாக்க தலைக்குள்ள வாசம், கோட்டம்னா இடம், சிச்சபை, வளரக்கூடிய உடம்பு ஓங்குகின்ற கந்தவேலே, உடம்ப வந்து நீடிக்க செய்யறான் அவன். தன்முகத்து சாந்தமான முகத்தை கொண்டவன். நாமளா? நாம தன்முகத்தை நாமத்தை கொண்டா உயிர்ப்பாங்க. இங்க திருப்பி கன்ஃபியூஸ் சரி சொல்லுங்க. தன்முகத்து சார், குளிர்ச்சியான சாந்தமா நாம இருந்தா நம்மள வந்து உயிர் வைப்பான். கோவப்படாம இருந்தாங்க உயிர் வைப்பான். ஆமா, கோவப்பட்டீங்கன்னா தாவம் அழிஞ்சு போயிடும். அதான் யாருன்னா உண்மத சிவமணியா இருக்கான்டா அப்பாவன். யாரான்னா ஆறுபட்டை உள்ள தெய்வமணி. அடக்கடவுளே. சரி வாங்க, அவனை பதிபூசை நற்கிரியையா பூஜை, அவன் தான் பதி. அவன் பூஜை எல்லாம் செஞ்சா கிரிவை சொன்னா, கிரியை பண்ணா மனமெனும் பசுகரணம். மனமெனும் பசுகரணம் 5 மலம் உள்ளது. பசு வந்து 5 மலம் உள்ளது. ஆணவம், கண்மம், மாயம், மாமாயம், திரோதை. அதோட காரணம் 10 மலம் வந்து பசுல காரணம். அது அசுந்தான் நிறைய இருக்கு. அதுதான் நிறைய இருக்கு. சரி, பூஜை எல்லாம் பண்ணிதான் அந்த பசு காரணம் இங்கே அசுத்த பாவனையால இங்க சுத்தா இருப்பாருங்க. இங்குனா இங்கே அசுத்தம் பிரிக்கணாத்த. இங்கு அசுத்த அப்படின்னா இங்குனா என்ன? இங்கன்னா என்ன தம்பி? இங்கேன்னு சொல்றேன்ல. இங்க ஹியர். ஆமா, இங்க அசுத்த பாவனை. எங்க கந்த கோட்டமா? அங்கயா? உங்க உடம்புக்குள்ளயா? உடம்புக்குள்ள. ஓகே. அங்க அசுத்த பாவனையால அசுத்த பாவனை நிறைய அசுத்த பாவனை இருக்குல்ல. ஆமா, நம்ம நல்ல மாதிரி பேசுறவன். ஆமா, எல்லாம் அசுத்தம் பாவனை, உண்மை கிடையாது. அசுத்த பாவனைங்கிற பாருங்க அழகா. சரி, அது அளந்து சுத்தமானே வரும். சுத்தமாயிடும். மன சுத்தமாவையா முடிச்சிருக்கீங்க. ஆமா, இங்க வந்து அசுத்த தெரியுது. நீ பாவனைனா என்ன சாமி? இங்க அசுத்த பாவனையால. பாவனைனா என்ன? நடிக்கிறது, காட்டுறது, பேசுறது. இல்லைங்க, அசுத்தமான செயல்பாடா? ஆமா, செயல்பாட்டா? இப்ப உதாரணத்துக்கு சாமி, இப்ப நம்ம வந்து நிறைய அசுத்தத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து பக்தி செய்ய போறோம்னா குளிச்சு முழுவிட்டு தண்ணீர் எல்லாம் அடிச்சுக்கிட்டு நல்ல சிந்தனையா உட்காந்து அப்படின்னு வந்து வரும். அது மாத்திரம் இல்ல, பக்தி பண்ணிடலாம், வெளியில வேற வேலையை தப்பு செய்ய பாருங்க. அப்போட பக்தி தொடங்கல, தப்பு பண்ணாது. இப்போ
சார் அபிஷேகம் பண்றேன் இல்லையா நானு, ஆமா. அபிஷேகம் பண்றோம் இல்லையா, ம். ஆவி வேற இருக்கு பார்த்தீங்களா, ஆ. எல்லா இடத்துலையும் லஞ்சம் வந்து அவ்வளோ அவ்வளோ சான்ஸ் எனக்கு. ஆ. அவ்வளோ அப்ப நான் எல்லாத்துலேயும் ம். மனசு என்ன கொடிசன் இருப்பேன் இப்போ நான் ஆ. அது விட மாட்டேன். ஆ. ஆனா அந்த சாமி அபிஷேகம் பண்றேன் இல்லையா, தொட்டு தொட்டு பண்றேன் இல்லையா, ஆமா. இந்த கையால வாங்கலாமா, வாங்கலாமா, இந்த கையில கையால வாங்கிட்டு வாங்கலாமா? கையில வாங்கிட்டாலே அவர் தொட முடியுமா, வர ம். லஞ்சம் வாங்கிட்டு ம். நாளை அவர் தொட முடியுமா? ம். அந்த பயத்தாலேயே நான் வாங்கலை, ம். எங்கேயுமே வாழ்ந்தேன். ம். அந்த அசுமா போய் சுத்துவா அப்படின்னு தைரியம் இல்லை. ம். ஆனா ஆஃபீஸ் நல்ல பேர் எனக்கு. ம். அவர் டேரக்டர் சொல்லுவார், டேய் அவன்கிட்ட போதரா, ரூல் பண்ணி தான் எழுதுவான், ரூல் இல்லைன்னா இல்லைன்னு எழுதுவான், ம். அந்த காசெல்லாம் வசப்படுத்த முடியாது, போகாத வேஸ்ட் ம். அப்படின்னாங்க. அது மாதிரி அசுத்தமான வந்து மனம் வந்துடும். ம். பூஜை பண்ணா மனம் சுத்தமா இருங்க. சரி. நம்ம தப்பு செய்ய முடியாது நம்மளால. ம். இது இது வந்து பூஜையிலேயே வருது இது. சரி. அடுத்தது யோகம் பண்றீங்க. ம். யோகம்னா பூஜை முடிச்சுட்டு பூஜையில கண்ணை மூடி உட்காந்துட்டு தியானம் பண்றேன். ராமலிங்கம் 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 சொல்றீங்க. அதாவது ஒருமைப்படுத்த முயற்சி பண்றேன். சரியா? ஆமா. மனதை ஜபம் பண்றணும், பாராயணம் பண்றணும், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒருமைப்படுத்த முயற்சி பண்றேன். என்ன மதிய பாசத்தை அடைக்கிறேன். மதியம்னா பாசம் இல்லையா, பாசம் இல்லையா, பாசன ஆசையா? அது எங்க இருக்கு? மதியில தான் இருக்கு, மனசுல இல்ல. கவனிங்க, ஐயா பாட்டுக்கு பாயிண்ட் கவனிங்க. ஆசை மனசுல இல்ல, மதியில புத்திமதி சொல்றேன் இல்லையா, புத்திமதிய மதியில தான் பாசம் இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? மதியில பாசம் இருக்குன்றீங்க? அதான் ஐயா பாட்டு பாரியா சாமி. மனம் நினைக்குது, புத்தி நல்லது கெட்டதை விசாரிக்குது. அது நல்லது சொல்றது இல்ல. ஆமா. அதான் பாசம் பாசம் வச்சுது. அடப்பாவி, நீ பண்ற வேலை இது. நான் முன்னாள் மனம் பண்றது நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல அதான் சொல்றேன் இல்ல. அதான் நிறைய படிக்கிற பச்சை புரியுங்க. அல்பவர் வந்து வார்த்தை பார்த்து படிக்கணும். சரி, ஓகே. மதி வந்து பாசாற்று அடைகிறோம். யோகா பண்ணி மனசு ஒருபடுத்தின பாருங்க. ஆமா ஆமா. ஒருபடுத்தினாக்கா மதி வந்து பாசத்தை நீக்கி அது அடங்கும். அடங்கவே அடங்கினால் மறைவில் தேய்ப்பு இல்லாம மெய்ஞான மயமாய் திகைப்பு இல்லாம திகைப்பு தேய்ச்சி போகாம அழைப்பு இருக்காம மெய்ஞான வர போறது அர்த்தம். போறது கிடையாது. இறப்பு மறப்பா இல்ல நினைப்பு மறப்பா? நினைப்பு வர போறதியா? நினைப்பு மறப்பிட்டாங்க. இறப்பு பிறப்பு தானே சாமி? ஆமாங்க, அதான் வரப்போக்கு. நினைப்பு மறப்பது இரவு பகல் வந்து செத்து பார்த்து பிறக்கிறது. நிலை கூடும். ஞானம் வந்துச்சுன்னா ஞானம் வந்தா வரல கூடும் அப்படின்னு சொல்லி யாராவது அப்ப பதிப்பூசை அப்புறம் பதியோகம் இது ரெண்டு தான் வந்து ஞானம் அடையிறதுக்கு வழி வகுக்குதோ? அதாவது இந்த அசுத்தமா இருக்கிற மனதுல இருந்து சுத்தமாயி ஞானத்தை கொடுக்கறதுக்கு இது ரெண்டு வழி வகுக்குது. ஆமா ஆமா. அப்ப ஞானம் பெறதுக்கு பக்தின்றது அவசியம்ன்றீங்க. அவசியமா பேசு. அதான் என் பேசு. அட கடவுள், முதல்ல பக்தி பண்ணிட்டு அப்புறம் இப்ப யோகம் பண்றோம். சரியா சாமி? பக்தியில வந்து மனம் வந்து அசுத்த பாவனை நீங்கி சுத்த பாவனை நின்றுச்சு. அப்புறம் நம்ம உட்காந்து யோகம் பண்றோம். யோகம் பண்றதுனால அது பாசத்துல இருந்து அடங்கிருச்சு. நீங்க தப்பு செய்றீங்க. இந்த காடி வணங்குறீங்க, பாசம் தானே? ஆமா, பாசம் தான். அது அடங்கிட்டாக்கா அவ்வளவுதான். அமைதியா இருக்க வேண்டியது, நிம்மதியா இருக்க வேண்டியது. அதான் மதி வந்து இந்த பண்ணிடலாம். மதி வந்து பாசம் அடங்கிடும். பாசம் அற்று அதில் அடங்கிடும். அடங்கவே அடங்கினால் தேய்ப்பு இல்லாம தேய்ப்பேர் என்ன சொல்லி பாருங்க. காடி வாங்கணும், காசு வேணுமே, வெள்ளி வேணுமே,
தேய்க்கிறீங்கல்ல, ஆமா. அது தேய்ப்படையாது, மழை தேய்ப்படையாது. ஓ! ஆதி அதான் தேய்ப்பெல்லாம் வரும். இந்த மழை ம். இல்லாத கொஞ்சம் ஞானமயமா இருப்பீங்க நீங்க. ஞானமயமா இருந்தாய் அடே. அப்ப பருவ நிலை கூடும். அவ்வளவுதான் ம். சார். ஏன்னா எனக்கு உள்ள வந்து உள்ளதுதான் குருவே, உள்ளது கூட தந்தார் அவர். தம்பி, ஆ இந்த பாட்டு நம்ம ஆ நம்ம ஒரு வாட்டி ஒரு டிபேட் நடந்தப்ப சொன்னோம். அவங்க ஏத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஞாபகம் இருக்கா? சரி, துதிவாய்மை பெருசாந்த பதமேவும் மதியமே. அதான் ஐயா ஆண்டவன் வழிகிறார். ஓ, இது திருதி பாரு. வாய்மை பெறும் சாந்த பதமேவும் மதியமே. அப்படின்னா துதி சார், துதி வாய்மை. மாயா துதி இல்லையா? ஆமா. துதி வாய்மை வருது சாந்த சாந்த பதம். ம். சுவாதாரையுடைய மதியம். சந்திரன் திரு சிவஞ்சொலியே. திருச்சினா துன்பம் குற்றம். அதை கூட சிவஞ்சொலியாங்க. அத அறுக்கிற சுயஞ்சோதியா? ஆமா. யாரு? நீ உத்தவன் சொல்றாரு. தோகை வாகன மீது இளங்க வரும் தென்றலே. மயில் மயிலாந்து வரக்கூடிய தோன்றலை பாருங்க. மயில் யாரு? மயிலு மாய. அடக்கிறேன், அடக்கி வர்றேன். சாமி, எனக்கு இப்ப புரியுது. இப்ப வந்து மாயைய உங்களால அடக்க முடியாது, அவனாலதான் அடக்க முடியுமா? ஆமா ஆமா. அப்ப இவ்வளவு நாள் நம்ம கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? கவலைப்படுது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சாமி, முடியாத காரியத்தை நினைச்சு கவலைப்பட்டு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் நீங்க முடியாது. நீங்க பாட்டு பிரேயர் பண்ணுங்க, தயவா இருங்க, பக்தியா இருங்க, அவ்வளவுதான் அவங்க வேலை. அவ்வளவுதான் நம்ம வேலை. மத்த வேலை எல்லாம் அவன் செய்யற வேலை. ஆமா சாமி, என்ன 100% நம்ம கடமையவா? அவன் கடமை இருக்குடா, அவன் வேலையே இருக்கணுமே. அப்பா எல்லாமே சொல்லி நல்ல துணை, அவன் தான் நல்ல துணை. நல்ல துணை அவன் தான். சொல்லறியா நல்ல துணையா அவனை வச்சுக்கிட்டா உருப்பிட்டுருவோம் சாமி. கண்டவனை துணையா வச்சுக்கிட்டாக்கா காலை கவுத்து விட்டு ஓடிடுறாங்க. எவனையும் நம்ப முடியல சாமி. துணையா இருக்கிறேன்றாங்க, ஆனா துணையா இருக்க மாட்டாங்க. நம்பாதீங்க, நம்ப மாட்டாங்க. பாட்டு சூப்பர் சாமி. இன்னைக்கு எத்தனையோ வருஷமா அந்த பாட்டை பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே. காமவுட் பகைவனும் கோபவங் குடியனும் கடலோப மூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் எனும் துட்ட கண்கட்ட ஆங்காரியும் ஏமமறு மாச்செறிய விழலனும் கொலை என்று இயம்பு பாதகனுமாம் இவ்வெழுவரும் இவர் குற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய். சேமமிகு மாமரையேன் ஓம் எனும் அருட்பதத்திறன் அருளிய மலைய முனிவன் சிந்தனையின் வந்தனை உவந்த மெய் ஞான சிவ தேசிக சிகாரத்னமே. தாமமொழிர் சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே. என்ன சமயம் அமைதியா இருக்கீங்க? ஓகே, அவ்வளவு. தாமம்னா மாலை, கீழே ஆரம்பிக்கணும். தாமம்னா மாலை, தாமம் ஒளிர், தாமம்னா மாலை. ஓகே. சென்னையில மாலைகள் அது நிறைய கிடைக்கும். சென்னை மாலையில் நிறைய கிடைக்குது. சென்னையில மாலை நிறைய கிடைக்குமா? ஆமா ஆமா. மாலைன்னா என்ன சாமி? சரம் தானே? மாலை கட்டியாச்சு காலகாலமா. கல்யாணம் பண்ண மாலை, மாலை. ஓகே, மாலை கிடைக்கும். சென்னையில சென்னி சாமி, சென்னிதான் சாமி. முதல்ல பாட்டை படிங்க, அப்புறம் அர்த்தம் வருவோம் சாமி. இதான் நேத்து முதைய பாத்துட்டுமே. நீங்க பொறுத்தலையும் பொருள் பார்க்கணும், அர்த்தம் பொருள் பார்க்கணும். சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே. அதுக்கப்புறம் தான் காமம் வருது. இப்ப
அவன்கிட்ட கேட்கற என்ன கேட்கற தேவமணியே காமோத்பகவனம் காம உட்பகைவன். ஏன் பகைவன்? உள்ளே நம்ம உள்ளே எதிராக இல்லை, வெளியில் வரல. இல்லைங்க, இப்ப காமனா என்ன அர்த்தம்? சரி, ஆசையா? காமனா காம இச்சை, பெண் இச்சை, எல்லாமே எல்லாமே அடங்காது. ஓ, அவனுங்க உள்ளே இருந்துதான் வேலை பார்க்க, நம்மள கெடுத்து விடுறதே இவனுக்கு தானே சாமி. ஆமா, இதை தின்னு அதை தின்னுன்னு தின்னுபுட்டு கடைசியா ரத்த சுகரு அப்படி மாத்திரம் இல்ல, அப்படி மாத்திரம் இல்ல, எல்லா ஆசையும் எல்லா ஆசையும் போயிட்டு மாட்டி விட்டுறாங்க நம்மள ஏதாவது ஒரு பிரச்சனையில. உங்க ஊர்ல சாமி ஒரு பெரிய பணக்காரர் சாமி, பெரிய பணக்காரன்னு வச்சுக்கலேன், ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட், சரி, காசு வசதி எல்லாம் இருக்கு. ஜோசியம் பார்த்து நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு டிசைன்ல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாக்கா, மறுமணம் பண்ணாக்கா நீங்க இன்னும் பெரிய லெவலுக்கு போலான்னு ஒரு ஆசையில போயிட்டு ஒரு பிரச்சனையில வாட்டி கொலை பண்ணி கடைசியில ஜெயிலே செத்து போயிட்டாராம். அந்த மாதிரி சொல்றேன், இந்த காம உட்பகைவன் நமக்குள்ளேயே இருந்து வேலை பாக்குறான். சரியா சாமி? இதை செய் சாமி, தினைக்கும் இதை செய்யாத பொண்ணு, இதை செய், இதை பண்ணுங்கிறான். நாம என்ன பண்ண பாட்டுல எல்லாம் பாட்டை பற்றி போறது அர்த்தம் இல்ல. இந்த காம நமக்கு உள்ள இந்த ஆசை இருக்க, பண ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை, வேட்டம், மண்ணாசை, எந்த ஆசையா இருந்தாலும் சரி, சரி, நமக்கு உள்ளே இருக்குது இருக்கு. நமக்கு எதிரி அதுதான். எதிரி நம்ம எதிரி வெளியில இல்லை, இதை புரிஞ்சுக்கணும். இதை மறக்க கூட, இது மறக்க கூட. நம்ம எந்த ஆசை வந்தாலும் நம்ம எதிரி நம்மளை தாக்குறான்னு புரிஞ்சுக்கணும். எதிரி தாக்குறான். ஓ, இந்த மாதிரி பாட்டை படி அர்த்தம் என்ன தம்பி? அப்ப நமக்குள்ளேயேதான் இருக்கிறான் அவன். ஆமா, இந்த பாட்டை படிச்சுட்டு சும்மா பொருள் பார்த்து போனா போறாது. ரியலைஸ் பண்ணி உடனே என்ன பண்ணுறதுன்னா, எந்த ஆசை வந்தாலும் சரிங்க, சாப்பிட்றதுக்கு அது சரி, ட்ரெஸ்ஸு, வீடு வாங்கிறதுக்கு, காடி வாங்கிறதுக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, என்ன ஆசை வந்தாலும் சரிங்க, எல்லா ஆசையும் நமக்கு எதிரி. நம்ம உள்ளே இருந்து தான் அது வேலை செய்யுது. நம்மள வேலை செய்ய முடியாம அமைக்கிடும். அதே நினைப்பு அதிலே கொண்டு விட்டுடும். அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம், காசு என்ன பண்ணலாம், யாருக்கெல்லாம் வேணாம், இது பண்ணலாம், அப்படியே நினைப்பு அப்படியே போய் அதான் உட்பாக்கலாம். எதிராளி வெளியில இல்ல, எதிரி நமக்குள்ளே இருக்கான். காரணம் காமம் தான், ஆசை தான் முதல்ல. இப்ப இன்னொருத்தன் ஐவகி ஒருத்தரன், கொலகாரன், அவன் கோபம், அவன் வெளியில வெங்கொடியன், மோசமான குடும்பக்காரன், மோசமான கொலை பண்றான், அவன் கோபம். அச்சா, இதெல்லாம் புரியும். மட்டும் என்னென்ன இருக்குன்னு சொல்ற பாருங்க. அவன் இருக்கா, யோசனை பண்ணுங்க. காம இருக்கா, இருக்கு. அப்ப பையன் எங்க இருக்கான்? உள்ள இருக்கான். உள்ள இருக்கான். கொடுமை எவன் இருக்காங்க? அவன் இருக்கா, இருக்கு. கொடியவன உள்ள இருக்கிறான். ஆக மொத்தத்துல சாமி, வெளியே இருந்து எதிரி இல்ல, உள்ளுக்குள்ள இருந்து வேலை பாக்குறீங்க. அது புரிஞ்சிடும். அப்ப புரிஞ்சாதான் நம்ம கொஞ்சம் அடக்கத்தை ட்ரை பண்ணுவோம். எல்லாம் செய்ய அது வருஷமே நம்ம மாட்டின்னு பண்ணுவோம். அதாவது இப்ப என்னாச்சுன்னா சாமி, இவங்க பகைவன்னு சொல்லாம, பகைவன்னு தெரியாம, சரி மனசுல இப்படி ஒரு ஆசை வந்துருச்சு, அதை நிறைவேற்றுக்கணும்னு நம்ம முயற்சியில இறங்கும் போதுதான் கர்மாவை பண்றோம். கர்மாவனால கனவு வந்துருது, வேணானால திருப்பி திருப்பி போந்துக்கிட்டே இருக்கும். அப்ப ட்ராப் நமக்குள்ளதான் இருக்கா சாமி? புரிஞ்சுங்க, அதேதான் புரிஞ்சுங்க. இந்த பாட்டை படிக்கும் போது ஒரு பாட்டை பற்றி அந்த மாதிரி பண்ண போறாது. அது என்ன சொல்ல வர பெருமான்? வெறும் காமன் சொல்லி போறான் இல்லையா, ஒரு ஆசைப்படா பாருங்க.
ஏன் வேற வெளியில இல்லடா, எதிரி உள்ள இருக்கான்டா, ம் வெளியில எதிரி உங்களுக்குள்ளே இருக்கிறான்னு சொல்றா பாருங்க. சரி. அவன் இன்னொருத்தன் கோபக்காரன் தானே, ம் அவன் கோபக்காரன், ம் அவன் உள்ளே இருக்கான். அவன் கொடிய வேலையெல்லாம் பார்த்து விட்டுருவான் சாமி கோபத்துல. உள்ள இருக்கான். மச்சான் உள்ள யாரும் இருக்கான்னு சொல்றா பாருங்க வச்சா. உள்ள காமம் இருக்கு, கோபம் இருக்கா. அடுத்து இன்னொன்னு இருக்கு, கையில காசு இருந்தா கூட யாருமே கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் இருப்பாருங்க. லோபித்தனம், லோபம். கஞ்சத்தனம், கஞ்சத்தனம். அவன் மூடனா? என்ன நம்ம அறிவு இல்லை, இந்த காசு இருக்கு, ம் அவன் கஷ்டப்படுறானே, சந்தோஷப்படுற எண்ணம் இல்லை இல்லையா. ஆமா, அறிவு, அவன் அந்த அறிவு பிரச்சனை இல்லை, தீருமேன்னு இல்ல. அந்த அறிவு இல்லை, அதான் அறிவு மூடம், அறிவு இல்லை மூடன். நம்ம இவ்வளவு காசு வச்சுக்கணுமே, கொடுத்தா என்ன ம் நல்லா இருக்கணுமே, அவன் கஷ்டப்படுறானே, உள்ள எண்ணம் எல்லாமே ஐயோ கொடுத்தா நாம குறைஞ்சு விடுமே, ம் பின்னாடி நம்ம எல்லாம் கதியா வருது, பின்னாடி வேணுமே நமக்கு, இதை பதுக்கி பதுக்கி வைக்கிறது. அது வச்சு வைக்கலாம் அந்த மாதிரி. இதான் பாரதத்துல தனியை போகும்போது எத்தனை கேள்வி தர்மராஜாக. என்ன சாமியே சொல்றீங்க, புரிய மாட்டேங்குது. மகாபாரதத்துல வனவாச மாலா பஞ்சு பாட்டெல்லாம். ஓ, அந்த எச்சினி தண்ணி குடிக்க போகும்போது அந்த கேள்வி கேட்குமே, என்ன கேள்வி மட்டும் சொல்லுங்க. என்ன கேட்டது, அதிசயம் என்ன, அதிசயம் என்ன கேட்டு, உலகத்திலே பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டுச்சு. ஓகே. ஆமா, தர்ம சொன்னாரு, வைரமலை வைரம் போல இருக்கும் ஆள், பல மாதிரி இருக்கான். அந்த மாதிரி ஆள் கூட வந்து அவன் இருப்போம்னு நினைச்சு சேர்த்துக்க, நம்ம யாரும் கொடுக்க படத்தை, அவ்வளவு பெரிய ஆள் வந்து பணத்தை இறந்து போயிடுறான். அது பாக்குறவங்க, அதை பார்த்தவங்க கூட நாம் இருப்போம்னு நினைச்சு சேர்த்துக்கிறான் பாரு பின்னாடிக்கு, அதான் அது செய்யும் அப்படின்னாரு. வைரமலை ஒருத்தர் கள்ளத்தை இழத்து பல கண்டும், வைரமலை போறவன் கடத்தை இறந்து போறத அவர் பார்த்து கூட நம்ம ஓடுங்க சேர்த்து 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 சேர்த்துக்கிறான் பாரு, அவன் தான் மூட முட்டாளு அறிவில்லாதவன். அந்த முழுமுடைங்கிறான் ஆனக்குள்ளதான் இருக்கான். ஆச்சா, இன்னொன்னு இருக்கான் மோகம். அதாவது இது அடையணும் ஆசைப்பட்டா சிரம கல்யாணம் விட்டு போண்டுதானே. ஒரு பொருள் ஆசைப்படுறீங்க, அது சிரமமா இருக்கு, வாங்க முடியும், கிடைக்க முடியல, கிடைக்கல, அப்படி விட்டு போண்டு தானே. எப்படியாவது வாங்கி ஆகணும், எப்படியாச்சும் அடைஞ்சே தீரணும், அடைஞ்சே தரலாம், என்ன பண்ணாலும் பண்ணலாம். எப்படி கிடையாது, என்ன பண்ணாலும் அடைஞ்சே தரணும். மோகம் இருப்பாருங்க, அது வீணா பண்ண வேலைடா, அதை வீணாக வேலை பாது வீணா ஆன முடியாதுலாம். நம்ம தான் இருக்கு வாங்க காரியம்னா என்ன வேலையா இருந்தாலும் சரி வாங்குறது சரி, இந்த காடி வேணும், இன்னொரு காடி வாங்கியே தருவது, அந்த வீணை. இன்னொருத்தருக்கான் மதம். என்ன அது மதம்னா, யார் தெரியுமா, எவ்வளவு படிச்சது தெரியுமா, எவ்வளவு பணம் தெரியுமா, செல்வ செருக்கு, கல்வி செருக்கு, குல செருக்கு. ஆமா, செருக்கு செருக்குதான். அது யார் தெரியுமா, அது கண் கட்ட ஆங்காடி, கண்ணு கூடாங்க. செருக்கு எப்படி வந்தது, நிலைக்கமா நிலைக்காதா, அதுவும் தெரியாது. கண் கட்ட ஆங்காடி இல்லை, கண்ணு இல்லை அவனுக்கு, கொஞ்சம் கண்ணு இல்லை. இன்னொன்னு அடுத்தது பொறாமை. ஐயோ அவன் நல்லா இருக்கானே, பொறாமை. அவன் எப்படி இருந்தா இப்ப பாரு, அவன் இவ்வளவு பெரிய வீடு கட்டிவிட்டான், காடி ஆகிட்டான், ஐயோ நல்லா இருக்கானே, இவ்வளவு ஜோரா ட்ரெஸ் பண்ணலாம் பாரு, ஒருத்தரை பார்த்து 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 பொறாமப்படுறது. அது என்ன தெரியுமா, பணம் போயிடும். அவனை பார்த்து பொறாமப்பட்டா இவன்கிட்ட பணம் போயிடும். ஏமா மாறு,
ஏம மருனா என்ன சாமி? ஏமனா ஏம பொண்ணு சார். சித்தி தங்கம். ஆமா, ஆ, அது மாதிரி இல்லை. இன்னொன்று ஏமம்னா தங்கம், குணம், மனம். ஆ, குணம் தங்கமாதிரி இல்லை, ஆமா. தங்கமாதிரி அது அறுந்து போடும். நீ தங்கமா இருக்க மாட்டான், குணத்துக்கு நல்லதா இருக்க மாட்டான். ஏதாவது பண்ணி அவனை கவுக்கலான்னு யோசிப்பானா? அப்ப பொறாம விட்டு அவன் நஞ்சு நஞ்சு இவன் இவன் அழிஞ்சு போடுவான். ம். அவன் நல்லா இருக்கான், நல்லா நஞ்சு நஞ்சு இவன் அழிஞ்சு போடுவான். ஓ சாமி, இது நீங்க ரொம்ப ஈஸி. என்னன்னா சாமி, நம்ம சொந்தக்காரங்க யாரும் வந்து போன் பண்ணாங்கனாக்கா, ஆ நீங்க சும்மா கட்டி அடிச்சு விட்டீங்க வச்சுக்கல. நான் 2 காடி வச்சிருக்கிறேன், ஆ இப்பதான் அதான். புதுசா எனக்கு வந்து லாட்டரி அடிச்சிச்சுன்னு வச்சுக்கலேன். ஐயோன்னு ஆமா சொந்தக்காரனா வேற எவனும் வேணாம் சாமி, ஆமா சொந்தக்காரனே சார். போதும். ஆமா ஆமா, அதுவும் இல்லை. ஆனால் வேலை பிள்ளைகள்லாம் அழகெல்லாம் இது. இப்போ இதெல்லாம் இப்போ இது மாத்திரம் இல்லாம காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், பொறாமை, இது மாத்திரம் இல்லை. இன்னொன்று கொலையே. சாமி விழணும்னு என்ன சாமி? விழணும். வீணா போய் வீடு சார். இப்போ நெல் நெல் பயிர் இப்போ தண்ணி தரல. ஓ, விழலுக்கு இறைத்தல். ஓ, பிளாட் வீணா போடும், வேஸ்ட் வேஸ்ட். வேஸ்ட். அப்புறம் கொலைகள் பாதுகா கொலையை சொல்றாங்க, ஆடை வெட்டுறது, மீனை வந்து உயிரோட வாங்கி கொண்டு கொள்வோம். ம். மீன் வாங்க தந்த திகரம் சுத்தம் பண்ண வாங்க மாட்டோம். உயிரோட வாங்கி கொண்டாந்து அதையும் சாப்பிட்டு சாப்பிடுவோம். ம். இவன் கோழியை இவன் அறுத்து சாப்பிடுவோம். ஆடை வேலை வெட்டி சாப்பிடுவோம். அது மனுஷாலே போத கொண்டுவோம். கொலை கொலை. இவன் வந்து பாதகம், குடும்ப பாதகம். என்ன பாதகன்னா? பாதகம் தெரியாதா? மோசமான அர்த்தம். கெட்டவன். இப்போ வந்து எத்தனை பேர் ஆச்சு? 7 பேர் ஆச்சு பாருங்க. 7 பேர் ஆச்சு. காமம் 1, கோபம் 2, லோபம் 3. என்ன பாட்டை மாத்திட்ட? 4. பாட்டை மாத்தியா? மாச்சரியம் 5. விட்டீங்க. காமம் 1, காமம் 1, காமம் கோபம் 1, 2, கோபம் 2, லோபம் 3, மோகம் 4, 4, மதம் 5, மதம் 5, பொறாமை 6, கொலை 7. கொலை 7. இது 7 வரும். இந்த 7 பேரும் இவன் மாதிரி இல்லை. அவனுக்கு சொந்தக்காரன் நிறைய பேர் இருக்காங்க. யார் அவனுங்க? கூட நம்ம தூண்டுற, அவனை தூண்டுறவங்க யாரு அவங்க? யாரு சமி? ஆக மொத்தத்துல குடும்பமா இருந்து வேலை பாக்குறாங்களோ உள்ளுக்கு. அவன் உள்ளாம நிறைய ஆசை. ஒண்ணு வருது உங்களுக்கு, ஒரு ஆசையா இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு சாமி. அதான் குடும்பம். காடி வாங்குன்னு ஆசை ஊட்டிக்கிட்டே இருக்கு. பிள்ளைங்க வாங்க தொடங்க. பத்தியா சாமி, நான் இந்த பேச்சுக்கெல்லாம் அலற மாட்டேன். இது பணம் காட்டு நெறி சலசலப்புக்கு அஞ்சாது சாமி. இன்னும் ஒரு 3-4 வருஷம் அந்த காடியை பாய்க்காம விட மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்க. சரி, இந்த 7 பேரும் உறவாக பெறணும். என்ன பிடிக்காம அருள்பாங்கிற அப்பா, என்ன பிடிக்காம அருள்பா. இது இத மொண்டை நம்ம வந்து பூஜையில வேண்டுறோம். இதை சேர்த்துக்காம விடக்கூடாது சாமி. இதை சேர்த்துக்க வேண்டியதான் ரொம்ப முக்கியம். ஆமா, பாரு, முக்கியமா பாருங்க, இந்த 7 நமக்கு நம்ம வரக்கூடாது. அது யார் எப்படி அடுத்தது என்ன தெரியுமா? அவர் வர்ணிக்கிறார், சேமம் மிகு மாமரையன். சேமம்னா நல்ல வாழ்க்கை தரக்கூடிய மாமரை வேதங்கள். சேமமா வாழக்கூடிய மாமரையின் ஓங்காரத்துல சமய அருட்பால ஓம வரலாறு சொல்லல. நீங்க எங்க சொல்லிக்கார? ஏன் வேதம் சொல்லுங்க சொல்றாரு. ஓ, ஓங்காரம் ஐயா பாட்டுக்கு என்ன? ஓங்கார அணை மீதே நான் இருந்த தருணம். அதா இங்க இது வந்து வேதங்கள் வந்து ஓம் சொல்லுதான். ஓமுக்கு விளக்கம் சொல்லுதான். அந்த அருள் பதம், அருள் மீனிங் இருக்கு. அத வந்து யார் கொடுத்து தெரியுமா? மலையமன் தெரியுமா? அகத்தியார்.
அகஸ்தியர் அருளி அகஸ்தியருக்கு யோகாவுடைய பொருள் வந்து முருகன் அருள் கொடுத்தாராம். ஓம் என்றும் அருட்பதத்திறன் அருளி மலையவன் எனக்கு புரியல சாமி. ஓம்ன்றது வந்து மலைய முனிவனுக்கு இவர் கொடுத்தாரா? முருகன் விலை கொடுத்தாரு. முருகன் வழக்கம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு அவருடைய சிந்தனையில அவர் வந்து பண்றாரு, அகத்தி வந்து விலை சொல்றாரு இல்லையா, வந்தாலே ஆசைப்பட்டாராம் முருகன். பாருங்க, சேமம்னா சுகம். வரக்கூடிய மாமலை வேதத்தினுடைய ஓம் என்று சொல்லக்கூடிய அருட்பதம். இடமா சாமி? பதம்னா வார்த்தை சார், வார்த்தை. ஓ, வார்த்தையா? அருள் வார்த்தைக்கு, ஓமன் வார்த்தைக்கு பதத்திறன் மீனிங் பண்ணி யாரு மலையமணிவன் வார்த்தையனுக்கு விளக்கம் சொல்லி அவசர சிந்தனையில அவன் வந்தா சேரான் பாருங்க. அது வந்த விரும்பிய மெஞ்ஞான மெஞ்ஞான சரி, இதை ஏன் சொல்லணும்? இப்ப இத மலைய முனிவன் இதை எதுக்கு சொல்லணும்? அப்பதான் வரும். அப்ப என்ன சொல்றீங்க? இப்ப அகத்தியர்னு ஒரு ஆளே இல்லைன்றீங்களா? அப்ப ஆசை இருந்தா சார். அப்ப பிராணன்றீங்க? அகத்து முருகன் பிராணம். ஓ, முருகன் வந்து அகசியன்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவருக்கு முருகன் வந்து பாடம் எடுத்துதான் கதையை எழுதி விட்டாங்க. ஆமா ஆமா, அதான் அங்கேயும் வேலையை பச்சு விட்டாங்களா சாமி? அகத்தியர் இருக்காரு சார். அகத்தியர் இருந்தாரு, அவரையும் முருகனையும் அனுப்பிச்சு விட்டாங்கன்னு சொல்லுங்க. ஆமா, நிறைய கதை இருக்கு அவரை பத்தி. யாரு? அகத்தியரை பத்தியா? சரி, ஒரு நாளைக்கு பாப்போம் அகத்தியரை பத்தி. பாக்கலாம் மாதிரிலாம் அகஸ்தியரோட பொதிகை மலை தானே சாமி? பொதிகை மலையா பொய்கை மலையா? பொதிகைதான். வால்வாழ்த்துக்கு இருக்கு, மலைமலை ஏறியெல்லாம் சமாதி இருக்காங்க. அவங்க சமாதி பாக்கலாம். சின்ன சரிங்க இருக்கும். தண்ணி அப்படியே அவ்வளோ தண்ணி தேங்கி இருக்கும். அது அதுதான் வால்ஸ் தண்ணி, வால்சர் ஃபால்ஸ். அப்புறம் அது மேலே பார்க்கலாம். சரி, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு பார்த்துப்பேன். பாத்துட்டோம். ஓகே, சரி சாமி. பாருங்க, நம்ம 7 என்ன பண்ணலாம்? காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், பறை. இந்த 7 பேரும் சொந்தக்காரங்களும் நம்ம மனசை வந்து இடம் பிடிக்க கூடாது. அவன் ஜாகிரதையா இருக்கணும். இதான் அந்த பாட்டு தெரிஞ்ச கருத்து. சொந்தக்காரன் வந்து கொஞ்சம் வந்துடுவானா இவனும் சேர்த்து வந்துடுவான்றீங்களா? போறோம். இதான் இந்த பாட்டு திறந்த கருத்து தான். இதெல்லாம் வந்து படிச்சு போட போறாது, வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும். பதிவு வச்ச மாதிரி நேற்று பார்த்து பாருங்க. பதிவு வச்சாலும் செஞ்சோம்னா மனம் வந்து சுத்தமாகும். சிவமன்னா மதி பாசமற்ற அடங்கணும். அப்புறம் ஞானம் வந்ததுனாக்கா மரணம், பிறப்பு பிறப்பு அதே போயிடும். இது வந்து அதிக பதிவு முக்கியம், பக்தி முக்கியம். குழந்தாடால அதை நம்ம மறக்காம கூட இருக்கணும், மறக்கக்கூடாது. அது மாதிரி இங்கே வந்து இந்த பாட்டில் வந்து பாட்டு தெரியுங்களா? தெரியும், அது மேலே இருக்கு. இங்க வந்து காமம், கோபம், லோபம். காமம்னா ஆக, கோபம்னா தெரியும். கோபம் என்னாகும்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அது மாதிரி தெரியல. இன்னொன்னு தவத்தை அழிச்சிடும். அது மாதிரி தெரியல. சர்க்கார் பண்ணி சூழ்ச்சி பண்றாங்க. ஏன் பண்ணா தெரியுமா? கோபத்தினாலயா? அவன் கோதை உச்சி போவான்.
ஆஹ் என்ன பண்ண தெரியாது. அப்ப போய் நம்மனா கத்தி ஒட்டிவால போய் அவனை வேலை பண்ண. தண்டிக்கிறதா நினைச்சு இவனே தண்டிச்சுக்கோ. ஐயோ, நான் பல்பட்டு வரும்போது பார்த்தேன், ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிறேன். பக்கத்து வில்லேஜ், பக்கத்து ஊர் இல்லையா, முன்னாடி சண்டை வச்சு அவன் அடிக்க வரான். ஓடி ரயில் வந்து ஓடி வரான். அப்புறம் என்னாச்சு? அவன் ஓட பிடிச்சான் அவளை. அது கோவத்துல ரயில் வந்து, நான் ரயில் வந்து ரயில் வருது, ரயில் விழுந்து ஓடி வராகும். அது கோவத்துல வந்து என்ன செய்ய தெரியாது சார். இது ஆத்திர புத்தி விட்டு தெரியுமில்ல, ஆத்திர புத்தி விட்டுல ஆத்திரம் வந்து புத்தி வேலை செய்யாது. அதே கோவத்துல என்ன சொல்றான், ஏய் கோவம் வந்து அண்ணா செஞ்சு எனக்கே தெரியாது, அண்ணா செஞ்சு எனக்கே தெரியாது, அண்ணன் தெரியாது கையில அப்படி எடுத்து அடிப்பான், கச்சாலும் எடுத்து அடிப்பான். இப்போ நிறைய கொலை கொள்ளலாம் வருது. நியூஸ் பாருங்க, அங்கே வந்து நியூஸ் அப்பா வரும். டெய்லி அப்பா கொண்டான், பிள்ளைய கொண்டான், அம்மா பொண்டாடி கொண்டான், இதே நியூஸ் தான் டெய்லி. நியூஸ் வர நாளே இல்லை. போய் லவ் பண்ணானா மறுத்தாரான், அவங்க அப்பா கொண்டான். நேற்று நியூஸ். எனக்கு நீ தடையா இருக்கிறன்ட்டு போட்டு தள்ளிட்ட. அதனால அவனுக்கு என்ன நன்மை? கடைசியில அவன் அந்த பொண்ணு கூடயே சேர்ந்து வாழ முடியாது. ஜெயிலுதான். அப்ப புத்தி மட்டும்தான் உண்மைதான். அதே மாதிரிதான் நியூஸ் தேவைப்படுறது. நான் டிவி ஆன் பண்ண வச்சுக்கலாம் சரியா, கொலை நியூஸ் தான், டைம் நியூஸ் தான். இப்போ ஒரு பொண்ணு கூட கொலை பண்றா. எப்படி கொலை பண்றான்னா, நான் பொண்ணு தெரியாதுன்னு சொல்லி பண்ணுறது. சரி சாமி, முடிச்சுக்கோ சாமி, கிளாஸ் ஆரம்பிக்க போகுது எனக்கு. ஓகே சாமி, முடிங்க. இதெல்லாம் கவனிக்க. இந்த பாட்டெல்லாம் பாடும்போது இந்த பாட்டில் வெறும் படிச்சுட்டு போகிற பாட்டு இல்லை, நல்லா படிச்சு அறிவில் வாங்கி உள்ளத்துல வச்சு அடிக்கடி படிச்சு பார்த்து நாம திருந்தணும். இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. திருந்துற வழி அவர்தான் சொல்றாரு. இதனால நம்ம நல்ல வாழ்வு உண்டு. தெரிஞ்சு படிங்க, மெதுவாக படிங்க, பாட்டை புரிஞ்சுவாங்க, குணத்தை மாற்றிக்கோங்க. குணங்கள் கூடினாதான் தாம் பலிக்கும். குணம் முதல் கூடிய போது அனுபவத்தை அற்புதம் ஜோதி. கருவிகள் கூடிய பகுதியில் அனமுற வகுத்த அனைவரை வகுத்த அற்புதம் ஜோதி. அதனால குணம் கூடியானோ அது இது பாட்டெல்லாம் முக்கியம். மக்களே படிங்க, திருந்துங்க, நில்லுங்க. இதுக்கும் பக்திக்கு என்ன சம்மந்தங்க? இதெல்லாம் நம்மளால முடியுமா? முடியாது. கொடுப்பா. எதிரியை எதிர்கொள்றதுக்கு துணை கேக்குறாரு. சரியா? இல்ல வராம பாத்துக்கோங்க. பாருங்க, வராதீங்கப்பா நீங்க பாட்ட கவனியாதீங்க. எழுவரும் அப்ப சாமி, எங்குரு தீமையும் எனை தொடராவகை கங்களும் பகலும் காவல் செய்துணையே அப்படின்றது வந்து ஒரு பக்தி தான். ஆமா, அது இந்த பாட்டுல பாருங்க, எழுவரும் இந்த எழுப்பரும் ஒரு துணை பெறணும். என்னை பற்றாமல் அருள்வாய். அவனே எனக்கு பிடிக்காம அருள் கொடுப்பா. அவனால பிடிச்ச கூடாது. பக்தி சாமி, இது பக்தி கேக்குறாரு. நம்மளால முடியாது. பால் கொடுத்தாதான் நம்மள இதெல்லாம் ஒதுக்க முடியும். நம்ம நேரம் ஒதுக்க முடியாது. சரி, நமக்குதான் முடியாது. அதனால பக்தி தான் அது. நல்லா படிங்க, பக்தி பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க. அற்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அற்பெரும் ஜோதி சொல்லேசனம். ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கம். நன்றி ஐயா, சரணையா. நன்றி ஐயா. நன்றி சாமி, நன்றி. வணக்கம் ஐயா. அடுத்து என்னையா பார்க்க போறோம்? அடுத்த வாரம் சாமி. சரி சாமி, ஓகே, பாய்.